ஸ்கூல்லாம் முடிஞ்சு ஒரு வழியாக லீவ் விட்டுட்டாங்க. லீவ் விட்டதுனால அம்மா ஊருக்கு தான் கிளம்ப போகிறோம். அங்கே போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு வரலான்னு சொல்லிட்டு அதனால் மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு கிளம்பிட்டோம். அப்புறம் என்னம்மா இங்கே பண்ணிகிட்ருக்கேன்னு பார்க்குறீங்களா? எந்தெந்த பொருள் எந்தெந்த இடத்துல வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு வீடியோ தான் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா ஊருக்கு போயிட்டு வந்து பார்த்தோன்னா இதில் பாதி பொருள் வச்ச இடத்துல இருக்காது, இதில் 1-2 பொருள் வீட்டிலையே இருக்காது. ஏன்னா எங்கள் ஆள் எதுதான் செஞ்சேன் வச்சேன்னு சொல்லிட்டு எந்த பொருளையாவது எங்கிட்டனாலும் தூக்கி வச்சுருவார். இல்லைனா யாருன்னா வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வச்சு கொடுத்து விட்ருவார். திரும்ப அந்த பொருளையும் வாங்கவும் மாட்டார். இதனால் நான் ஸ்கூலுக்கு திரும்ப பசங்களுக்கு டிஃபன் பாக்ஸை தேடுவேன், வாட்டர் பாட்டிலை தேடுவேன், எதுவுமே இருக்காது. அதனால் இந்த தடவை என்ன பண்ணிட்டேன், பசங்களுடைய திங்ஸ் எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சாச்சு. அப்போ திடீர்னுட்டு வெளியில் ஒரே சவுண்டு கேட்டுச்சு. என்னடா சவுண்டு கேட்குன்னு சொல்லிட்டு பார்த்தா எலெக்ஷனுக்கு ஓட்டு கேட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய பையன் சொன்னான். சரின்னு சொல்லிட்டு யார் வந்திருக்கா, சரி வா போய் பார்த்துட்டு வருவோன்னு சொல்லிட்டு போனோம். ஏன்னா எங்கள் ஆள் வண்டி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார். சரி அவர் வர்றதுக்குள்ளே நம்ம போய் அங்கே போய் வாய் பார்த்துட்டு வந்துடலான்ட்டு நாங்கள் போனோம்னா உதயசூரியன் கட்சியிலேருந்து தான் வந்திருந்தாங்க. நல்லா பயங்கர கூட்டமாக இருந்துச்சு. சரின்ட்டு வாய் பார்த்துட்டு இருந்தால் எங்களால் அந்த கூட்டத்துக்குள்ளே தான் நிற்கிறாரு. அட பாவிகளா, வண்டி எடுக்க போனாலும் இங்கே தான் நின்று வாய் பார்த்துட்ருக்காரான்னு சொல்லிட்டு சரி வாங்கன்னு சொல்லிவிட்டு எல்லோரும் கிளம்பிட்டோம். அதுவும் இல்லாமல் இந்த சித்திரை திருவிழா நடக்கிறதுனால பயங்கர கூட்டம், டிராஃபிக்கு, வண்டி மூவ் ஆகவே கிட்டத்தட்ட 1/4 மணி நேரம் ஆகிட்டு ஒரு வழியாக டிராஃபிக்லாம் கிளியர் ஆகி மெதுவாக நாங்களும் ஊருக்கு கிளம்பியாச்சு. பஸ் ஸ்டாண்ட் வந்து சேர்ந்துட்டோம்.